ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓம் சரவணபவ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. செகண்ட், கீ கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, நெய். அண்ட் தேர்ட் ஒன், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை 5 பீஸ் சேர்த்துக்கோங்க, கிராம்பு 6-7 பீஸ் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2, புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கிட்டு, ஆனியன் பெரிய சைஸ் ஆனியனாக எடுத்து ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி அது 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வணங்குறதுக்காக உப்பு அண்டு லெமன் ஜூஸ், ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை 1 பை 1 நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், கருகிற மாதிரி. அந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர், கெட்டி தயிர், புளிக்காத தயிராக பார்த்து 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 மில்லி அளவு இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வந்தப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் இந்த மாதிரி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டு, அப்போ தான் சிக்கன் உடையாமல் இருக்கும். உங்களுக்கு தண்ணி சேர்க்காமல் வேக விட்டால் தான். நெக்ஸ்ட்டு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் சமைக்கக்கூடிய பொன்னி அரிசியே வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் செய்கிற அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுகளில் சேர்த்துக்கோங்க. இதுவே பிரியாணி அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவர், அதுதான் பிரியாணி ஃப்ளேவர். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து தம் போட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெசிபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.